வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, யாருக்கு ஆன்மீக வாழ்க்கை அமையும் பத்தி பார்க்கலாங்க. இப்போ ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஜாதகருக்கு பாருங்க, கோயில் குளத்துக்கு அதிகமா போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த அமைப்பு எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க எந்த லக்கினத்தில் அவங்க பிறந்திருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய ஜென்ம ராசிக்கு திரிகோண ஸ்தானம் உபய ராசியாக வரும்போது அந்த உபய ராசி தேவ லக்னமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த தேவ லக்னத்துல அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ அல்லது குருவோ அல்லது கேதுவோ ஏதாவது ஒரு கிரகங்கள் அந்த தேவ லக்னத்தோட சம்பந்தம் பெறும்போது அவங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதுக்கு நான் விரிவா பிரிச்சு சொல்றேங்க. சரிங்களா? இப்போ தேவ லக்னம் அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசியை வச்சே சொல்றேன், அப்பதான் தெளிவா புரியும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு பாருங்க, இப்போ உதாரணம் அப்படின்னு எடுத்துட்டா மேச ராசியை வச்சு சொல்றேன். இப்போ மேச ராசியில பிறந்தவங்களுக்கு திரிகோணஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த ராசிக்கு திரிகோணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேச ராசிக்கு பாருங்க 5ஆம் இடமாக வரக்கூடியது சிம்ம ராசியாக வரும். சரிங்களா? அடுத்தது 9ஆம் ராசியாக வரக்கூடிய இடம் என்ன அப்படின்னா தனுசு ராசியாக வரும். சரிங்களா? இந்த இரண்டுமே 5, 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம். சரிங்களா? இந்த ராசியில திரிகோணஸ்தானத்துல உபய ராசி எது வருதோ அது தேவ லக்னமாக நம்ம எடுத்துக்கணும். அந்த தேவ லக்னத்தோட அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ அல்லது குரு பகவானோ அல்லது கேது பகவானோ அந்த ராசியோட சம்பந்தம் பெற்றணும். இந்த மாதிரி சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு அந்த திசா காலங்கள்ல ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும், வாழ்க்கை அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோயில் குளத்துக்கு போகணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும், தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மேச ராசிக்குன்னு நான் உதாரணத்தை சொன்னேன் இல்லைங்களா? அவங்க மற்றவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க, அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ராசிக்கு 5, 9ஆம் இடத்துல 5, 9ஆம் இடங்கள் எந்த இடம் 5ஆம் இடமாவோ அல்லது 9ஆம் இடமோ உபய ராசியாக வரணுங்க. உபய ராசி அப்படின்னு எடுத்துட்டா 4 மூலை வரும். அதாவது மிதுன ராசி உபய ராசியாகும், கன்னி ராசி உபய ராசியாகும், தனுசு ராசி உபய ராசியாகவும், மீன ராசி உபய ராசியாகவும் வருங்க. இப்போ அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 5ஆம் இடமாகவோ அல்லது 9ஆம் இடமாகவோ மிதன ராசியாகவோ கன்னி ராசியாகவோ தனுசு ராசியாகவோ மீன ராசியாகவோ இந்த ராசிகள் ஏதாவது அவங்களுடைய ராசிக்கு 5, 9ஆம் இடமாக வரும்போது அந்த இடத்துல அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது குரு அல்லது கேது இந்த ராசியோட சம்பந்தம் பெறும்போது அது தேவ லக்னத்தோட இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்களில் இந்த மாதிரி எண்ணங்கள் ஆன்மீக வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த என்ன மாதிரி அமைப்புனா, கோயில் குளத்துக்கு போகணும், கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறத நேரத்தை விட கோயில் குளத்துக்கு போகிறது, அங்கே போய் இருக்கிறது, அங்கே ஏதாவது ஒரு பணிவிடை செய்யறது, கோயிலில் போய் சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி செய்யறது, அல்லது கோயிலில் இதுக்கு இது பண்ணுறாங்கல்ல, சுத்தம் பண்ணுறாங்க, இது வேற விஷயம், கோயில் விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் அவங்க தலைப்படுறது, இது எல்லாம் அந்த காலகட்டங்களில் அந்த திசா காலங்களில் கோயிலில் அதிகமாக நேரம் செலவு செய்கிறதெல்லாம் அந்த விருப்பம் அதிகமாக எடுத்துக்குவாங்க அந்த ஜாதகர். சரிங்களா? அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆன்மீகம் அதிகமாக அவங்களுக்கு வாழ்க்கை அதிகமாக காலத்தை நேரத்தை செலவு செய்யறது கோயிலில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எண்ணங்கள் ஓட்டங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த தேவ லக்னத்தோட அவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதிகள் அல்லது குரு கேது சம்பந்தம் பெறும்போது சரி இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இல்லாத அமைப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது எப்படின்னா, இந்த தேவ லக்னத்தோட ராசிக்கு 5, 9ஆம் இடங்கள் உபய ராசியாக வரும்போது தேவ லக்னம், அந்த தேவ லக்னத்தோட 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது குருவோ கேதோ சம்பந்தப்படும் போது
ஆன்மீக வாழ்க்கை அமையும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. நம்ம ஜோதிட சாஸ்திரம் மூல நூல்களை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்தும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கிரகம் சம்மந்தப்பட்டும் அந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ குருவோ ஏதாவது பாதிக்கப்பட்டு அந்த உபயராசியோட தேவ லக்னத்தோட சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வராத அமைப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். சரிங்களா. ஆனால் அந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இந்த ராசியோட சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு அந்த திசையும் நடக்குது அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கை அவங்களுக்கு அதிகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. நன்றி, வணக்கம்.